சுமார் கை
அபிஷேக பூஜைகளாம் ஆடி வரும் தேரினிலே அசைந்து வரும் எங்கள் வயலாத்தம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவளே வயலத்தம்மா நீ ஓடோடி வந்திடம்மா இருவிளக்கின் மொழியினிலே உறுதுணையாக சிறந்த முறை வாசிக்கூடிய நமது சுந்தரண்ணா சுந்தரண்ணா ஒரு சாதாரண விஷயம் ஒரு பம்பையில ஒரு பெரிய கிங்கி படவேடை வாணிபத்தை சேர்ந்த சுந்தரண்ணா குழுவை சேர்ந்த பம்பை கலைஞர்கள் சுந்தர் செல்வம் ஐயா அந்த குழுவை சேர்ந்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். நன்றி நன்றி. உயிர்களுக்கு தாதை 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 தெய்தம் தாதை தெய்தம் தாதை தெய்தம் தாதை தெய்தம் இந்த உலகத்தில் முதல் முதலாக தோன்றியவர் என்னுடைய நாமதையா சக்தி. இரண்டாவது சொன்னால் தெரிந்தாய் இரண்டாவது நாமதேயம் தக்கனுக்கு மகளாக பிறந்து தாட்சாயணி என்ன சிறந்து அந்த தயாவரனை மடந்து ஆமாமா. மூன்றாவது சொன்னால் தெரிந்தாய் பர்வதராஜ பெற்றா தை தாதை 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 தெய்தம் தாதை தெய்தம் தாதை தெய்தம் தாதை தெய்தம்
நந்தேஸ்வரா தாயே பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து பார்வதி என சிறந்து அந்த பரமனை மணந்து வாழ்ந்து வருகிறேன். ஆமாமா நான்காவது ஒரு நாள் தெரியும் தாயே. இல்லை சிதம்பரத்தில் தக்கடதாம் தருகிறதாம் தக்கடி தருகிறதாம் தம் தருகிறதாம் தம் தருகிறதாம் தாயே இல்லை சிதம்பரத்தில் சிதம்பரத்தில் எனக்கு சிவகாமி என்று நமது ஏய் சக்தி ஒன்று ஒன்று அதனால் எத்தனையோ நாமதேயங்கள் ஏய் எத்தனை அரக்கர்கள் ஆமாமா அழிப்பதற்காக அவதாரம் கொண்டவை ஏய் உலகால நாடு தாயகி சைலன்ஸ் சைலன்ஸ் ஓ பராசக்தி சக்தி ஆனா இப்பொழுது என்ன அவதாரம் தெரியுமா? ஏமா கைலாயத்தில் ஏய் என்னுடைய சாமி பரம்பொருள் அவருடைய இடபாகத்தை விட்டுவிட்டு அண்ணா காஞ்சியில் காமாட்சி அம்மனாக அவதாரம் கொண்டிருக்கிறார். ஏய் ஏன் இந்த அவதாரம் எதற்காக? ஆமா ரத்தினபுரி கோட்டை ஆளக்கூடியவர் யார்? யார்? வாதாபி கனதாபி. ஆமாம் அவர்கள் இருவரும் ஏய் கொடிய அரக்கர்கள். அரக்கர்கள் அரக்கன் உருவாகிவிட்டார். ஆமாம் தேவர்கள் அனைவருக்கு ஆபத்து. ஆமாம் ஆகையால் ஏய் இப்பொழுது நான் காமாட்சியாக சென்று சென்று அவனை அடிக்க வேண்டும். ஏய் எத்தனையோ அரக்கர்களை நான் எடுத்திருக்கிறேன். ஏய் ஆனா அவனை எப்படி அடிக்க முடியும் தெரியுமா? ஏய் ஏகத்தை ஏற்படுத்தி ஏய் அந்த ஏகத்தில் அக்னியை மூட்டி ஏய் அந்த அக்னியில் ஏய் வன்னியனை படைக்க வேண்டும். ஆமாம் வீர வன்னியனை படைக்க வேண்டும். ஆமா அவனை படைத்து, அதன் பிறகு அவருடைய கரத்தால் வாதாபி கனதாபி இருவரும் அடிக்க வேண்டும். ஆகையால் தான் இப்பொழுது காஞ்சியில் காமாட்சியாக அவதாரம் பண்ணேன். ஆமாமா இப்போது யாரை சந்தித்து விடுகிறோம்? சாமியாய் சுவாமி இவளே தயவு செய்து இந்த கோயிலுக்கு பக்கம் வர இந்த தெருவில் வந்து டூ வீலர் நிறைய இருக்கான். ஏன்னா மண்ணி வரும்போதெல்லாம் தேங்காய் உடைச்சிட்டு வருவாங்க. அதனால தயவு செய்து இந்த தெருவில் இருக்கிற டூ வீலர் மட்டும் எடுத்து கொஞ்சம் ஓரமாக விட்டுங்க ஐயா. இந்த சாமி நிற்கிது, அந்த தெருவில் டூ வீலர் நிறைய இருக்கு, வர்றதுக்கு வழி வேணும். அந்த டூ வீலர் யாருதோ அதை கொஞ்சம் டூ வீலர் இந்த பக்கம் கூட கொண்டு வந்து விட்டுருங்க. காமாட்சி சந்திக்க வேண்டும். காமாட்சியை சந்தித்தால்தான் தகுந்த மார்க்கம் கிடைக்கும் என்று காமாட்சி சம்பா நதிக்கரையில் இருந்து மீண்டும் அழைத்திருக்கு என் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அண்ணவளை சந்தித்து அவரிடத்திலே மொய்தால் நல்ல ஒரு மார்க்கம் கிடைக்கும். பார்க்கிறேன்.
ஆடக்கூடிய உமையவன் உமா பார்வதா சிறந்தாழ்ந்த வணக்கம். காமாட்சி மங்களம் உண்டாகட்டும். சுவாமி இருந்தாலும் கைலாயத்திலே உனக்கும் எனக்கும் ஏற்பட்டது வாக்குவாதம். வாக்குவாதத்தின் காரணமாக என் இடபாகத்திலே இருந்து நீ பிரிந்து சென்று விட்டாய். பிரிந்து சென்றவள் எங்கே சென்றாய்? எங்கே? காஞ்சிமா நகருக்கு பம்பா நதிக்கரையிலே சென்று லிங்கம் அமைத்து அதை ஸ்தாபனம் செய்தால் என்னை வணங்கி வந்தால் அங்கு நான் வந்து உனக்கு காட்சியளிப்பேன் என்று உனக்கு நான் வாக்கு கொடுத்தேன். ஆனால் நீயும் சென்றாய் காஞ்சிமா நகரம் சென்று, ஆனால் மறுநாள் லிங்கம் அமைத்து என்னையே கோரி சிவா 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 என்று கடும் தவம் புரிந்தாய். நானும் வந்தேன், உனக்கு வரத்தை கொடுக்க வேண்டும், இடபாகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஓடோடி வந்தேன். அப்படியா? அந்த நேரத்தில் நீ என்ன செய்தாய்? என்ன? காமமே ஆட்சியான காரணத்தினால் என்னை கட்டி பிடிக்க வந்தாய். காமமே ஆட்சியான காரணத்தினால் இன்று முதல் இந்த காஞ்சிமா நகரத்தில் காமாட்சி அம்மனாக திகழ வேண்டும், நான் ஏகாம்பர நாதராக திகழ்ந்து நாட்டு மக்களுக்கெல்லாம் காட்சியளிக்க வேண்டும் என்று உரைத்தேன். ஆமாம் சுவாமி. நம்முடைய வாக்குவாதம் அதோடு முடிந்துவிட்டது. இருந்தாலும் வாக்குவாதத்திற்கு இதுவல்ல நேரம். வேற எது? பெரும் ஆபத்து நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆபத்தா? ஆமா. யாருக்கு ஆபத்து? தேவர்களெல்லாம் ஐயோ 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 என்று கூவுகிறார்கள். அவர்கள் உரைக்கிறார்களா? ஆமா. ஏன், எதற்காக? ஏன் எதற்காக தெரியுமா? ரத்தனகிரி கோட்டையை ஆண்டு வரக்கூடியவன் வாதாபி எனதாபி என்ற இரு அரக்கர்கள் தோன்றி அவர்கள் என்னிடத்திலே வரத்தை பெற்றார்கள். அம்மா நினைவிலே வயலூர் சென்ற ஐயா குடுக்கும் மனம் படைத்த முனுசாமி திருவாளர் முனுசாமி அந்த குடும்பத்தின் சார்பாக என்னுடைய ரோஜா நாடக மன்றத்தின் அவர்களுக்கு மனமிறங்கி நான் வரத்தை கொடுத்தேன். என்ன வரம் தெரியுமா? என்ன வரம்? பஞ்சபூதம் 5 என்று சொல்லக்கூடிய நீர், நிலம், காற்று, ஆகாயம், வானம் என்று சொல்லக்கூடிய 5 வரத்தை கேட்டார்கள். ஆனால் என்னுடைய மைத்துனர் சூது மார்க்கமாக அக்னி என்ற வரத்தை கேட்கும் போது அந்த கலைவாரத்திலே அந்த வார்த்தை வராமல் தடுத்து விட்டார்கள். ஆமா, அவன் அறிய வேண்டுமென்றால் அக்னியிலே பிறந்த ஒருவனால் மட்டும்தான் அந்த வாதாபி ஜனதாபி என்ற அரக்கர்கள் அழிவார்கள். இறைவா, அத்தனைய அறிந்தவள், தெரிந்தவள், புரிந்தவள், உணர்ந்தவள், அத்தனையும் அறிந்து கொண்ட உலகால நாயகி உண்மை உமா பார்வதா. ஆமா. இது எனக்கு எப்பொழுதே தெரிந்து விட்டது. அப்படியா? ஆமாம் சுவாமி. ஆமா. இறைவா, அந்த அரக்கர்களை அடிக்க வேண்டுமென்றால் இப்பொழுதே ஏகத்தை தொடங்க வேண்டும். அதற்கு முன்பதாக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. என்ன? மறந்து விட்டாயா? என்ன சுவாமி? நம்முடைய மகள் இருக்கிறாள் அல்லவா? ஆமா. நம்முடைய மகள் அசேந்தி இருக்கிறாள். ஆமா. அசேந்தியை அழைத்து ஜம்பு மகாரிஷியை அழைத்து இருவருக்கும் திருமணத்தை செய்தால் அந்த யாகத்தில் ஓர் சிறிய பிள்ளையாக பிறப்பான். 5 வயது சிறுவனாக பிறந்து அக்கினியை தோன்றி அவனால் தான் அவனுக்கு அறிவு. அப்படி என்றால் நம்முடைய மகளை பார்க்க வேண்டும். புறப்பட்டு வாருங்கள் போவோம்.